வணக்கம். ஜாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக நேத்து தலைவர்கள் எல்லாம் சில முக்கியமான விஷயங்கள பத்தி பேசியிருக்கிறாங்க. அதிலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவருடைய எக்ஸ் தள பக்கத்தில ஒரு அறிக்கையே விட்டுருக்கிறாரு. அதில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க தமிழகத்தில ஜாதிய மறுப்பு திருமணத்திற்கு எதிராக நெறைய ஆணவ படுகொலைலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எதிரான ஒரு தனி சட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு இத சொல்லியிருக்காரு. அதுவரைக்கும் என்ன பண்றது? அந்த சட்டங்கள ஏத்துங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு குடுங்க. இது மாரி ஆணவ படுகொலை செஞ்சாங்கன்னா, அவங்கள மிகப்பெரிய அளவுல தண்டனை கிடைக்கும் அப்படின்னா ஒரு பயம் வரும். அந்த பயம் வந்துச்சுன்னா, அந்த தவற செய்றதுக்கு அவங்க தயங்குவாங்க அப்படிங்கிற மாரி தான் அவர் சொல்றாரு. ஆனா, இந்த இப்ப காதல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? அவங்களுக்கெல்லாம் ஆதரவு கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஆணவ படுகொலை நடக்கிறதுக்கு அது ஒரு சம்பவமா இருக்கு. ஏன்னா, பெண் வீட்லயும் சரி, பையன் வீட்லயும் சரி, இந்த மாரி லவ் மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில, அவங்க யாரோட ஆதரவாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தவிக்கிறாங்க. அவங்க ஒரு வேளை காவல் நிலையத்தில போய் அங்கே போய் சரண்டர் ஆனாங்க அப்படின்னா, காவல் நிலையத்தில் பெண் வீட்டுக்காரங்களோ, வேறு பையன் வீட்டுக்காரங்களோ ஏதோ ஒன்று பெரிய அளவில் அவங்கள கவனிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க பிரித்து விட்றது தான் இருக்குது. அவங்க மேஜராக இருந்தாலும் கூட பிரித்து விட்றாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி காதலர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், உண்மையான காதலருக்கு நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் இருக்குல்ல, அந்த அலுவலகம் எப்பயுமே காதலர்களுக்காக திறந்தே இருக்கும். நீங்கள் வாங்க, எங்களுடைய கட்சி அலுவலகத்திலே வச்சு உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறோம், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. அவர் எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. என்னடா இது, கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுக்காக போராடணும்னு பார்த்தா இப்போ காதலர்களுக்காக போராட ஆரம்பிச்சிருச்சு. காதலருக்கு வாங்க, அலுவலகத்துக்கு வாங்க, உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோம், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இறங்கி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நெல்லையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் 240 கொலைகள், இந்த ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குது. இது இவ்வளோ ஆணவ படுகொலைகள் நடக்கிறதுக்கு இது சமூகத்தில் நடந்துச்சு அப்படின்னா, இது மிகப்பெரிய ஒரு அவமானம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு ஜாதிய ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு தடுப்பு சட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். சரி, இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இந்த ஆணவ படுகொலைக்கு அண்ணாமலையும் ஒரு காரணத்தை சொல்லியிருந்தார். அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறதெல்லாம் ஆதரிக்கிறதே கிடையாது. கடுமையான சட்டத்தை கொண்டு வாங்க, யார் இந்த தவறை செஞ்சாலும் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவரும் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நீங்கள் காதலர்களா, நீங்கள் வாங்க, பாஜக அலுவலகத்துக்கும் வாங்க, நியாயம் கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அனைத்து விதமான வசதிகளும் நாங்கள் செஞ்சு தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கட்சி அலுவலகத்துக்கு வாங்க, கட்சியில் வச்சு உங்களுக்கு நாங்கள் பேசுகிறோம், பேசிவிட்டு அதே சம்மந்தத்தில் காவல் நிலையத்திலையும் பெற்றோர்கள்ட்டையும் நாங்கள் பேசுவோம், பேசிவிட்டு அதுக்கு அப்புறமா உங்களை திருமணம் செய்து வைக்கிறது கூட பாஜக அலுவலகம் தயாராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடா அது, கம்யூனிஸ்ட்டு தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜக அண்ணாமலையும் இப்படி சொல்கிறாரு. இது ஒரு பொது பிரச்சனை, ஆணவ படுகொலைங்கிறது ஒரு பொது பிரச்சனையாக ஆயிடுச்சு. இந்த பொது பிரச்சனைக்கு திமுக அரசு ஒரு சரியான ஒரு சட்டத்தை இயற்றி அந்த பொது பிரச்சனை நடக்காமல் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழலில் நாங்கள் அது வரைக்கும் எங்கள் இதில் கட்சி அலுவலகத்தில் நாங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த சமுதாயத்தில், இந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஜாதி பிரச்சனை தான். ஆனால் ஜாதிகள் இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் ஜாதி பிரச்சனைங்கிறது இருக்குது. மேல் ஜாதி, கீழ் ஜாதி அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாத்துட்டையும் இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் போகிற மாணவர்கள் கையிலெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்தந்த சமூகம் சார்ந்த கயிறு கட்டிட்டு போகிறாங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு மனசில் ஒரு வன்மத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரி செயல்பாடுகளை எல்லாத்தையுமே தடுக்கணும். யாரோ ஒரு பையன், கிட்டத்தட்ட ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கிற பையனுங்க இப்போ நிறைய விஷயங்களை இந்த ஆணவ படுகொலையில் ஈடுபடுறானுங்க. அப்படிங்கும்போது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் சீர்திருத்த பள்ளிகளில் கொண்டு போய் விடக்கூடாது. 18 வயசு ஆகணும், அப்போ தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இல்லாமல், 18 வயசுக்கு அப்புறமா என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அதே தண்டனையை அது கீழே இருக்கிற 16, 17 வயசு பசங்க செய்யும்போது அதே செஞ்சிட வேண்டியது தான். அதே தண்டனையை கொடுக்கணும். தண்டனைகள் வலுவாக இருந்தால் தான் இந்த பயம் இருக்கும். சின்ன பசங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அண்ணாமலையுமே இதை பேசியிருக்கிறார். இப்போ 2025 இருக்கிறோம், 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் ஜாதியை பற்றி பேசுகிறது அதிகமாகிட்டே தான் போகுது. ஜாதிய ஆணவ படுகொலைகள் அதிகமாகுது. இதை தடுக்கணும் அப்படின்னா தனி சட்டம் இயற்றணும். பள்ளி கல்விக்கூடங்களில் பாடத்திட்டங்களை மாற்றி எல்லாருமே பொது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையுமே பேசியிருக்கிறார். அண்ணாமலை இன்னொரு விஷயத்தையும் பேசியிருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளரை சந்தித்தபோது அவர் பேசின ஒரு விஷயம் திரும்பவும் அண்ணாமலை மேலே இருக்கிற மதிப்பை அப்படியே குறைக்குதா, இல்லை அண்ணாமலையை அமித்ஷா கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திரும்பவும் அவர் செய்தியாளர் மத்தியில் பேசும்போது,
அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும், அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை வந்து திரும்பவும் நாங்கள் முதலமைச்சராக்குறதுக்கு பாஜகவினர் நாங்கள் கடுமையான ஒரு உழைப்பை உயிரை கொடுத்து நாங்கள் வந்து அதை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னார். இது வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். அதே போல் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் இவங்க எல்லாருமே பாஜக வேட்பாளர்கள் நிற்கிற தொகுதியில் நாங்கள் எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து நாங்கள் வந்து வேலை பார்த்து அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற கடுமையான ஒரு உழைப்பை கொடுப்போமோ, அதே போல் அதிமுக உறுப்பினர்களும் வந்து செயல்படணும், நிர்வாகிகளும் வந்து பாஜக வேட்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை நான் முதலமைச்சராக்குவோம், அதுக்கு வந்து கடினமாக உழைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்து என்ன பயம்னா, பாஜக வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது, கடுமையாக உழைப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கடுமையாக உழைப்பாங்க. ஆனால் அதே உழைப்பை எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கிற அதிமுகவினர் பாஜக வேட்பாளர்களுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட்டு வந்து அவருக்கு வந்திருக்கு. அந்த டவுட்டோட வெளிப்பாடு தான் இது. நாங்கள் நம்புகிறோம், அதிமுகவை நம்புகிறோம், எடப்பாடி பழனிசாமியை நம்புகிறோம், அதிமுக நிர்வாகிகளை நம்புகிறோம், அதிமுக தொண்டர்களை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருக்கிறார். இந்த விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா, என்னடா இது அண்ணாமலை இப்படியெல்லாம் பேச மாட்டாரே, இப்படி பேச வச்சுட்டிங்களடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அரசியல் சூழ்நிலை கருத்தில் கொண்டு அரசியலில் வந்து இந்த மாதிரிலாம் பேசி தான் ஆகணும். தேர்தல் நெருக்கத்தில் ஏதாவது பேசி பிரச்சனையை உருவாக்கி இந்த கூட்டணியை உடஞ்சி போயிடக்கூடாது, கூட்டணி உடஞ்சா நல்லதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு, அப்படிலாம் நினைக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நேற்று கோயம்புத்தூரில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதிமுகவில் வந்து நாங்கள் ரெட்டைலை சின்னத்தை மீட்கிற வரைக்கும் சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் நேற்று கோயம்புத்தூரில் வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. சரி, அவர் பேசுனது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, தப்பும் கிடையாது. ஆனால் அவர் தொடர்ந்து வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. அவர் கையில் இப்போ கட்சி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவர் கூட ஆதரவாளர்கள் பெருசாக இருக்கிறாங்களா? இல்லை. நிர்வாகிகள் இருக்காங்களா? இல்லை. உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது மட்டும்தான், மற்றபடி பெருசாக வந்து அவர் எதுவுமே இது வரைக்குமே பண்ணவே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போகிறாரு. அதிமுக முழு கட்டுப்பாட்டில் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஏகப்பட்ட செலவு பண்ணுறாரு. செலவு பண்ணி அதிமுக வந்து அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இப்போ வந்து பாஜகவும் அவரை தான் ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலையே வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரி சமயத்தில் வந்து பேச வச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி சமயத்தில் ஓபிஎஸ் எப்படி ஆதரிக்க போகிறாங்க? எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்க போகிறாரு. ஓபிஎஸ்ஸை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வர போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே அவர் வந்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் வந்து எப்படி திரும்பவும் வந்து ஓபிஎஸ் வந்து சட்ட ரீதியாக வந்து வெற்றி பெற முடியுமா, ரெட்டைலையை வந்து அவர் மீட்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பல கேள்விகள் இருக்குது. சரி, அவரும் வந்து அவரை ஆதரிக்கிறவங்க சிலரை வந்து நம்ப வைக்கணும், அவர் ஆதரிக்கிறவங்க பின்ன அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் பெருமளவில் என்னென்னா, இப்போ ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க நம்ம கடைசி நேரத்தில் இவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னே தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது யாரோடையாவது ஒரு டைப்பில் இருப்பார். ஒன்று அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளேயாவது இருக்கணும், அதுவும் இல்லாமல் போச்சு. இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தயக்கம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அந்த தயக்கத்தின் வெளிப்பாடு தான் ஓபிஎஸ் இப்படி பேசியிருக்கிறாரு. ஒரு வேளை கடைசி நேரத்தில் ஓபிஎஸ்ஸை ஆதரிக்கிற சிலர் கூட வந்து ஓபிஎஸ்ஸை விட்டு வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில் அடுத்து ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலூர் அணைக்கட்டு பகுதியில் ஆம்புலன்ஸு எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து மிரட்டினார். எம்டி ஆம்புலன்ஸை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இனி ஒரு கூட்டங்களில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் வந்து எனக்கு இடையூறு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அடித்து நோயாளி ஆக்கி அதே ஆம்புலன்ஸில் உங்களை அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசினார். அந்த சம்பவத்தை வந்து துறையூரில் அதிமுக தொண்டர்கள் வந்து நிறைவேற்றி வச்சுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆசையாக தான் நம்ம பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுட்டாங்க. அதுவும் என்ன ஆச்சு, அந்த செந்தில்ங்கிறவர் வந்து டிரைவர், அவருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கூட்டின கும்பலில் வந்து ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார், ரொம்ப சீரியஸாக இருக்கார், நீங்கள் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ திட்டம் போட்டு அதிமுககாரங்களே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போட்டு திட்டம் போட்டு வர சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு புரியலை. அதுதான் வந்து என்ன நினைக்கிறான், அந்த டிரைவரும் நம்பி போகிறாரு, போனவரை அடிச்சு போகிறாங்க. அடிச்சுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணும்போது என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை அவங்களுக்கு. சரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்களும் வந்துட்டாங்க.
இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆம்புலன்ஸ் டிரைவர அடிச்சுட்டாங்க. உதவியாளர் ஒரு கர்ப்பிணி பெண் இருந்தாங்க. அவங்களையும் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து அங்க துறையூர் அரசு மருத்துவமனையில அட்மிட் ஆயிட்டாரு. 2 பேருமே அட்மிட் ஆயிட்டாங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுறது வந்து ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவரும் இருக்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் மேல வந்து ஒரு எதிர்ப்ப, ஒரு வன்மத்த உணர்த்துற மாரி எடப்பாடி பழனிசாமி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பகுதியில் மதியம் ஒரு 12 மணிலேருந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் டிரைவர்கள்ட்ட அப்படி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நேற்று நடந்த இந்த சம்பவங்கள் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.